ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா, அடுத்தவர் நிலைமையை வழங்கணும். நான் என்பதை நமக்குள் புதைக்கணும். நான் ஒன்றுமில்லை, எனக்குள்ள ஒன்றுமில்லை, இது அல்லாஹ் எல்லாம் தந்தது எனக்குள்ள. அல்லாஹ் தந்த ஆட்சி, அல்லாஹ் தந்த தரம், அல்லாஹ் தந்த அழகு, அல்லாஹ் தந்த வயசு, அல்லாஹ் தந்த வருமானம், அல்லாஹ் தந்த அதிகாரம், எனக்குள்ள ஒன்றுமில்லை. ஒரு நரம்ப சுளிக்கினா முடிஞ்சு வச்சு. பல்லு புழுங்க ஊசி அடித்தா துப்ப முடியாது நமக்கு, அம்பட்டும் தான் நம்மளோட பலம், அவ்வளோதான். பல்லு புழுங்க ஊசி அடித்தா துப்ப முடியுமா நமக்கு? தலையை தான் ஆட்டணும். உதடு இருக்கி, நாக்கு இருக்கி, ஊண்டி துப்ப முடியுமா? அம்பட்டும் தான் நம்மளோட பிழப்பு. மோசம் கொஞ்சம் கூட போனால் நாம மோசமாக போய்த்துருவோம், அம்பட்டும் தான். அவ்வளோதான், தவண்டுக்கு தான் தெரியணும். அவ்வளோதான். நம்ம ஒன்றுமில்லைப்பா. நமக்கு நாம் அப்படின்னா நம்மளை தூக்க ஒரு ஆள் தேவைப்படும். அப்போ தான் தெரியும் நம்முடைய பலகீனம், முடியாம போகும். ஆக முதல்ல நமக்குள்ள நான் என்பதை புதைக்கணும், அடுத்தவர்களை மதிக்கணும், அடுத்தவர் என்ன நிலையில் இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் வந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதியு பிஸ்ஸலாம் பரியு மினல் கிப்ர் என்றாங்க. அதெல்லாம் முக்கியம். பெருமை. பெருமை என்றால் என்ன? பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்றால் என்ன? உண்மையை மறைத்தல், அடுத்தவரை கேவலமாக நினைத்தல். பெருமை என்றால் என்ன தெரியுமா? உண்மையை மறைக்கிறதும் அடுத்தவரை கேவலமாக நினைக்கிறதும் தான் பெருமை. அடுத்தவனை கேவலமாக நினைச்சா தான் நம்மகிட்ட பெருமை வரும். இதெல்லாம் பெரிய ஆக்களா? இதெல்லாம் என்ன விடுங்க முடியும்? இதெல்லாம் என்ன செய்யலாம்? அதெல்லாம் ஜுஜிபி என்று நினைச்சா தான் பெருமை வரும். அடுத்தவனை மதிக்கல அவர். அடுத்தது என்ன? உண்மையை மறைப்பார். இதுதான் பெருமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் பாதியு பிஸ்ஸலாம், சலாம் சொல்லி தொடங்குபவர் என்றால் என்ன? சண்டை பிடிச்சி பிரிஞ்சிட்டு இருக்கும்போது அவர் பேசட்டும் நான் பேச தயார் தான் என்று ரெண்டு பேரும் இருந்தால் இப்படியே 1.5 வருஷம் ஓடிடும். நாம்பள செய்யலை, ராத்தா தானே கதைச்சி, அவ தானே ஏசின, அவன் இன்ஷா அல்லாஹ் ஊட்ட வந்தா நான் அவட ஊட்ட போவேன், அது வரைக்கும் போறல்ல. ராத்தா என்ன சொல்லுவா? தம்பி தானே, அவர் சலாம் சொல்லட்டும் நான் போவேன், அவவும் அப்படியே நினைச்சிட்டுப்பா. இப்படியே 4 உள்ள பிறந்துடும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நீ பெருமை இல்லாமல் இருக்கணுமா, நீ முதல்ல போய் தொடங்கு. அல் பாதியு பிஸ்ஸலாம் பரியு மினல் கிப்ர். நீ சலாம் சொல்லி தொடங்கு. நம்மளோட சகோதரன் தானே, நம்மளோட கூட்டாளி தானே, நம்மளோட வாப்பா தானே, நம்மளோட உம்மா தானே, நம்மளோட ராத்தா தானே, நம்மளோட தம்பி தானே, நம்ம பெத்த புள்ள தானே, நம்மளோட உம்மா தானே, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். என்ன பிரச்சனை? நீங்கள் செக்கனாகுங்களேன் அதானே. அதான் ஒல் ஆஃபீன அனின் நாஸ். நீ மன்னிதப்பா, அவன் மன்னிக்கிறன்னு நீ மன்னித்துக்க. யார்கிட்டயே சொறி சொல்கிறோம், நாம எவனுகிட்ட எல்லாம் சொறி சொல்கிறோம். நடந்து போகல கால் மீறி வேண்டாம் சொறி, அவனும் சொறி நீயும் சொல். அவன் 6 தெரியா சொறி, அவன் நோ மைண்ட், நோ ப்ராப்ளம்.